ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாறன் vlog. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நாளாகவே பாலா பற்றி ஒரு தப்பான புகார் போயிட்டுருக்கு, வதந்தி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மத்தியில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றது தான் அவருக்கு பெரிய கேள்விக்குறி. அவர் ஜாலியாக பாருங்க, பிரச்சனையே இல்லை. அதாவது பொய் சொன்னால் தான் பயப்படணும். அவர் உண்மையாக இருக்கார், அவர் பொய் சொல்லலையே. அதனால் எப்படியாப்பட்ட மனுஷனை இந்த அளவுக்கு பேசுனீங்க அப்படின்னா மனுஷனா இல்லை என்னடா நீங்களாடா. அதன் பேர் என்னது, ஜேர்னலிஸ்ட்டு வேணாம் பேர் சொன்னால் ஏதாவது நஷ்டம் கேட்பாங்க. நமக்கு அந்தளவு தெம்பு இல்லை, ஓகேவா. யூடியூப் சேனலில் பேசியிருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக பாலா எக்ஸ்போசரு, பாலா ஒரு கைக்கூலி அப்படி இப்படி. எப்படிப்பட்ட மனுஷனை போய் எப்படா மனுஷன் வந்தவங்களான்னு பேசுகிறதுக்கு. சரி, அவன் பேசிட்டு போகிறான். அந்த கமெண்ட்டில் பாருங்கள், இத்தனை நாளாக தெரியாமல் இருந்தேன், இப்போ தெரிஞ்சு போச்சு, விளக்கம் போச்சு, மகிழ்ச்சி. ஏன்னா அடி அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏன்னா அப்படி இருக்கீங்க? இல்லை மனுஷனா இல்லைங்களா? காசு கொடுத்தா அவன் பக்கம் பேச வேண்டியது, இல்லைன்னா தூக்கி அடிக்க வேண்டியது. அவர் பாவண்டா. அவர் இப்படி சொல்கிறது, அவர் ஏன் பண்ணுற மணியெல்லாம் இல்லாதவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு. இன்னொன்று, கார் மச்சிக்காரு, காரு பழைய காரு. ஏண்டா அவர் சம்பாடுறதுக்கு அவர் வர இன்கமுக்கு செகண்ட் ஹேண்ட் வாங்கினா பெரிய விஷயம். இது புதுசு வாங்கி கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்? அவர் எங்கே போவார்? அவர் சாப்பாடு நீங்கள் செய்வீங்களா சொல்லுங்கள். சம்பாதிச்ச காசை ஒருத்தங்க செய்யணுனாலே மனசு வேணும். சம்பாதிப்பான், எம்எல்ஏ அமைச்சர் கூட சம்பாதிப்பான். செய்வானா? செய்ய மாட்டான். ஏன்னா மனசு வராது. யாருக்குங்க மனசு வரும் இந்த அளவுக்கு செய்கிறதுக்கு? வாய்ப்பே கிடையாது. அதுவும் இந்த காலத்திலலாம் சான்ஸே கிடையாது. அவன் சம்பாதிக்கலாமா, செட்டில் ஆகலாமா, பங்களா ஆகலாமா, சொகுசாகலாமா வந்துட்டுருக்கான். இந்த காலத்தில் கஷ்டப்பட ஆள் கிடையாது. ஆனால் அவர் எத்தனை ஷோக்கு போயிட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு. குக்கூத் கமாலி பாலா இல்லைன்னா ஷோவே கிடையாதுங்க. அடுத்து குரேஷி, அவ்வளோதான். 2 பேர் தான் காமெடி பண்ணுறது. மற்றபடி வேறு யாருமே இல்லை, சரிங்களா. இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுற அளவுக்கு யாருமே கிடையாது குக்கூத் கமாலியில். சும்மா டிஆர்பி வேறு பிடிச்சி போடுவாங்க தவிர மற்றபடி ஒன்றும் அந்தளவுலாம் இப்போதைக்கு ஒருத்தே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த மனுஷனை திட்டுறவன் வாழ்நாளில் கண்டிப்பாக அனுபவிப்பான். கண்டிப்பாக சொல்கிறேன், நிஜமானமே அனுபவிப்பான். ஏதோ ப்ரூஃபுன்றான். இல்லை வியூஸ்க்காக தான், சம்பாதிக்காக எக்ஸ்ட்ரீம் லெவலில் கீழ்த்தமாக போகிறாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒருத்தனை தரம் கட்டி பேசி தான் நீ மேலே வரணுமா? அதுக்கு என்ன நீ உயிர் வாழ்கிற? எது சொல்கிற? எதுக்கு நீ வாழணும்? ஒருத்தனை கீழ்த்தனமாக பேசி, மட்டம் தட்டி, பொய்யா பேசி, எதுக்கு நீ அப்படிலாம் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிற? என்ன பிடுங்க போகிறேன்னு கேட்குறேன். என்ன அதாவது இல்லை, மீடியானால கொஞ்சம் அமைதியாக பேசிகிட்டு இருக்குங்க. ஏன்னா எல்லாருக்கும் போகும் அந்த வீடியோ, எல்லோரும் பார்ப்பாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லோரும்